السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان الحميد: يا أيها الذين آمنوا كونوا قوامين بالقسط شهداء لله. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவிற்கு புகழனைத்தும் உரித்தாகுமாக. ஸலாத்தும் ஸலாமும் ஈருலக நாயகர் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார்கள், அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஃமின்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், மோமினானவர்கள் அத்தனை பேர்கள் மீதும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் என்றென்று உரித்தாகலாம். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சென்ற வாரத்திற்கு முன்வாரம் குடியரசு என்பதை பற்றியும், அதற்கு நம்முடைய மார்க்கம் எதை முன்வைக்குகிறது என்பதை பற்றியும், குறிப்பாக 5 விஷயங்களை இஸ்லாம் முன்வைக்கிறது. குடியரசு என்று சொன்னால் மக்களுக்கு என்ன தேவையோ அதை சரியாக நிறைவேற்றுவது, எல்லா மக்களையும் சரிசமமாக பார்ப்பது, அவர்கள் சாதாரணமாக நடந்து கொள்வது போன்ற அந்த விஷயங்கள் குடியரசு என்பதற்குரிய பொருள்கள். அந்த வகையில் ஜனாதிபதியாகவோ அல்லது பிரதமரோ அல்லது முதலமைச்சரோ யாராக இருந்தாலும், நாட்டை ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, உலகத்தையே ஆளக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய மார்க்கம் சொன்ன இந்த 5 இலக்குகளை அவர்கள் கடைபிடித்தார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு இந்த உலகத்தில் மட்டுமல்ல மறுமையிலும் கூட சிறப்புகள் உண்டு. அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் மக்கள் எல்லாம் அவர்களை போற்றுவார்கள், எண்ணியப்படுத்துவார்கள். எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் சரி, அது ஏழை வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் என்ற பாகுபாடுகள் இருக்கக்கூடாது. சட்டங்களை நிறைவேற்றுவதில் சரியாக இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு பெண் திருடியதற்காக வேண்டி நபியை வந்து பார்க்கிறார்கள். நபியை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ஏதாவது சலுகை கிடைக்கும். உலகத்திலே நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பெரும் பெரும் கொலை குற்றங்களை கூட அதை சரி செய்து கொலை செய்தவன் வெளியிலேயே இருக்கக்கூடிய நிலையிலே பணம் காசுகள் விளையாடுவதை பார்க்கிறோம். பெரும் பெரும் தவறுகள் செய்தவர்கள் வெளியில் இருக்கிறார்கள், சிறு தவறுகள் செய்தவர்கள் உள்ளே இருக்கிறார்கள். அந்த பெரும் தவறுகளை எப்படியாவது நாம் மறைக்க வேண்டும், இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எவ்வளவு பெரும் முயற்சிகள், எவ்வளவு தன்னுடைய சொத்துக்களை அளிக்கிறார்கள். இந்த பாகுபாடுகள் இருந்தது என்று சொன்னாலே அந்த அரசாட்சி மேலோங்க முடியாது, விரைவாக தோல்வியை காணும். அதற்குரிய முறைகளை சரியாக கையாளவில்லை என்று சொன்னால், அது நீதிபதியாக இருந்தாலும் சரி, அதற்குரிய தண்டனையை இந்த உலகத்திலே அனுபவிப்பார்கள். எத்துணை நீதிபதிகள் தன்னுடைய பதவி காலம் முடிந்த பின்பாக இப்போது சொல்கிறார்கள், இதற்காக வேண்டித்தான் அதை நான் செய்தேன், இப்படி தீர்ப்பளித்தேன், அப்படி செய்தேன், எனக்கு அவ்வளவு டார்ச்,
ரொம்ப எனக்கு பிரஷர் கொடுக்க ஆரம்பித்து என்றெல்லாம் இப்போது சொல்கிறார்கள். எனக்கு பதவி போனாலும் பரவாயில்லை, நான் நேர்மையோடு தீர்ப்பளிப்பேன் என்று அப்போதே சொல்லக்கூடிய அந்த தைரியம் தராணிகள் இல்லை. அதை நீதியோடு செயலாற்றக்கூடிய அந்த தன்மை அவர்களுடைய உள்ளத்திலே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி திருடி விட்டால் என்பதற்காக வேண்டி வருகிறார்கள். அவரோடு சேர்ந்து சிலர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே சொல்கிறார்கள், இப்படி திருடி விட்டால் ஏதாவது கொஞ்சம் சலுகை காட்டுங்க என்று பேச்சுவார்த்தை. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதற்கு முன்னால் உள்ள சமுதாயங்கள் அழிக்கப்பட்டதற்கு இது ஒரு காரணம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஏழ்மையாக இருந்தால் அந்த தண்டனையை அவர்கள் கொடுப்பது, சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்வார்கள். செல்வந்தர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால், பதவி பட்டங்கள் உள்ளவர்களாக இருந்தால் அந்த தண்டனை இருக்காது, அவர்களை மன்னித்து விடுவார்கள். அல்லது அந்த சட்டத்திற்கு வேறு ஏதாவது காரணங்களை சொல்லி அதை தடை செய்து விடுவார்கள். இது போன்ற நிலைகள் தான் பல உம்மத்துகள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப நீதியோடு நாம் நடப்பது, இந்த மார்க்கம் குடியரசு என்பதற்கு ஒரு தன்மையை வைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், என்னுடைய உயிர் யார் கைவசம் இருக்கிறதோ அந்த ஆண்டவனின் மீது, இறைவனின் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், என்னுடைய மகள் பாத்திமா திருடி இருந்தாலும் மார்க்கம் என்ன தண்டனை, என்ன சட்டம் சொல்கிறதோ தண்டனை கொடுக்கும்படி அதைத்தான் நான் செய்வேன் என்று சொன்னார். என்னுடைய மகள் என்பதற்காக வேண்டி அந்த தண்டனையை நான் இல்லாமலாக்க மாட்டேன். அரசினுடைய நிழலின் மறுமையிலே நீதியான அரசர் இருப்பார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். நீதியோடு நடந்து கொள்ளக்கூடிய அரசர் நிழலே இல்லாத அந்த கடுமையான சூழ்நிலையில் அரிசின் நிழலில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அவர் பெறுகிறார். இப்ப நீதியோடு அவர் நடந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு பெரிய அரசனாக இருந்தாலும் சரி, இந்த நீதி தவறியதே என்று சொன்னால், இன்னைக்கு எத்தனையோ அரசர்கள், நாட்டை ஆளக்கூடியவர்கள் பலர்களுக்கு இறுதி நிலை கேட்டா அவருக்கு புற்றுநோய், அவருக்கு அந்த நோய் இந்த நோய் என்று கடுமையான நோயை சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அதற்கு காரணம் அவர்களுடைய நீதி சரியில்லை. அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டார். இனி மறுமையிலும் வேறு தண்டனை. அரசராக இருந்தாலும் சரி, அவருக்கும் சட்டம் ஒன்றுதான். அரசர் மட்டும் நான் அரசராக இருக்கிறேன், ஆகவே எத்தனை கொலையை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று இருக்கக்கூடாது. அவருக்கும் இந்த சட்டம் தான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜனாதிபதி. அப்படிப்பட்ட ஜனாதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டு, ஜனாதிபதி மீது ஒரு குற்றச்சாட்டு. நீதிபதி காதி சுரைஹி என்று சொல்லக்கூடியவர், அவர்தான் நீதிபதி. உமர் ரலியல்லாஹு அன்ஹு மீது குற்றச்சாட்டு வருகிறது. நீதிமன்றத்திற்கு ஜனாதிபதியை அழைத்து விடுகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாதிபதி அவரை அழைக்கப்படுகிறார். ஜனாதிபதி வருகிறார் என்று சொல்கிறார்கள். வரும் பொழுது அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி முதல் கொண்டு எல்லாருமே எழுந்திருக்க முயற்சி செய்கிறார். எழுந்திருக்கிறாங்க. உடனே ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரும் போட்டார். என் மீது ஒரு குற்றச்சாட்டு வந்துவிட்டது, நான் இந்த அரசு சபைக்கு வருகிறேன், நீதிமன்றத்திற்கு வருகிறேன். இப்போது நான் சாதாரணமானவன் தான், குற்றம் நிரூபிக்கப்படவன். ஒரு குற்றச்சாட்டுக்குரிய ஒருவன் வரும் பொழுது நீங்கள் எப்படி எழுந்திருக்கலாம்? ஜனாதிபதி கேட்டார். நான் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறேன், தீர்ப்பு இன்னும் என்னன்னு தெரியல. ஒரு குற்றவாளி வரும் பொழுது நீங்கள் எப்படி எழுந்திருக்கலாம்? நீதிபதி முதல் கொண்டு யாரும் எழுந்திருக்க கூடாது. இல்ல, நீங்க ஜனாதிபதியா இருக்கிறீங்களே,
சொன்னாங்க, நீங்க ஜனாதிபதியா இருக்கிறீங்க, அதனால நாங்க மரியாதை செய்வதற்காக எழுந்தோம் என்று சொன்னாங்க. கிடையாது. நான் இப்போது குற்றம் சுமத்தப்பட்டு குற்றவாளியாக வருகிறேன், அப்ப நீங்க எழுந்திருக்க கூடாது, இது முறை அல்ல, மார்க்கம் சொல்லக்கூடிய முறை அல்ல என்று சொன்னார். நானும் சாதாரணமானவன். இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே நீதிபதி எல்லாம் விசாரிச்சு எதிர்த்தரப்பை விசாரிக்கும் பொழுது எதிர்த்தரப்புல ஆதாரம் கரெக்டா இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது குற்றம் சாட்டிய அந்த குற்றச்சாட்டு உறுதியாக இருக்கிறது, ஆதாரத்தோடு இருக்கு. உடனே நீதிபதி சரியான தீர்ப்பளித்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாதகமாக, அதாவது தப்புதான், அவர் சொல்றதுதான் சரி என்ற முறையிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தீர்ப்பு இப்படி வந்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஏற்றுக்கொண்டார். சரி, நான் தவறு செஞ்சிருந்தேன், அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுங்கட்டார். நீதிபதி கேட்டாரு, அமீருல் மோமினின் அவர்கள், நீங்க ஜனாதிபதியா இருக்கிறீங்க அப்படின்றாரு. ஜனாதிபதியா இருக்கிறீங்க, நீங்க தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஜனாதிபதி, நீங்க எப்படி அந்த நீதிபதி சொன்னதை தீர்ப்பை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம்? அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஆமா நான் ஏத்துக்கிறேன். ஹக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், இதைத்தான் எங்களுக்கு போதித்தார்கள். அதனால் நான் ஜனாதிபதி என்பதற்காக வேண்டி தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது, அதற்குரிய தண்டனையும் நாம் அனுபவிப்பேன், நீங்க கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. இப்ப இதுதான் நேர்மை. ஒரு அரசாட்சி செய்யக்கூடியவர்களுக்கு இப்படித்தான் இருக்கணும். அதுதான் குடியரசு என்பது. குடியரசு என்பதற்கு கருத்துக்கள், சட்டங்கள் வேறாக இருக்கிறது, நடைமுறைகள் வேறாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு குடியரசு அல்ல. இரண்டாவதாக, ஆட்சியாளர் சாதாரணமானவராக இருக்கணும். ஆடம்பர உடை கூட உடுத்தக்கூடாது. ஆடம்பர உடை உடுத்துவது அகந்தையை உண்டாக்கும் என்று சொல்வார்கள். பெருமைக்காக நாம் உடை உடுத்தக்கூடாது, அது பணிவை அழித்து விடும். இப்ப நம்முடைய ஆடைகள் நம்முடைய உடலை மறைக்க வேண்டும். மார்க்கம் எப்படி சுன்னத்தை பேண சொல்கிறது, பர்லு என்ன, ஆடை உடுத்துவதில் பர்லு இருக்கிறது, சுன்னத்து இருக்கு, அதை நான் பேணுவதற்காக வேண்டி என்னுடைய உடலை மறைக்குகிறேன் என்ற எண்ணம் தான். ஆடம்பரமாக எல்லாருடைய ஆடையை விட என்னுடைய ஆடை ரொம்ப சிறப்பாக இருக்கணும், பெருமையா பேசணும் என்ற எண்ணங்கள் இருந்தது என்று சொன்னால் அங்கே அவனுக்கு உயர்ந்த வெற்றி கிடைக்காது, அகந்தையை உண்டாக்கிவிடும். ஒரு பணிவு இருக்காது, பணிவை அழித்து விடும். சொல்வார்கள், கட்டினம் உயர உயர கணக்குகள் உயரும், அந்த கணக்குகள் சரியாக இருக்கணும் என்று சொல்வார்கள். பதவிகள் உயர உயர உன்னுடைய பணிவு தானாக வந்துவிட வேண்டும். அந்த பணிவு இல்லை என்று சொன்னால் உன்னுடைய பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும். யார் பணிவை மேற்கொள்கிறார்களோ, ஆடம்பரத்தை விரும்பாமல் இருக்கிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த வெற்றியை தருகிறான், நல்ல குணத்தை தருகிறான். யார் எளிமையை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய நியமத்துகள் நிரந்தரமாக கிடைத்துக் கொண்டிருக்கும். பதவிகளிலே இருக்கக்கூடியவர்களுடைய அந்த அரசாட்சி செய்யக்கூடியவர்கள் அத்தகைய ஒரு தன்மையை மேற்கொண்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு இன்னும் உயர்ந்து கொண்டே இருக்கும், சிறப்புகள் மேலோங்கும், அல்லாஹ்வுடைய நியமத்துகள் பெருகிக் கொண்டே இருக்கும். கவர்னர் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக இருக்கக்கூடியவர்கள் நிறைய புத்தகம் வச்சிருக்கிறாங்க, நிறைய ஆடுகள்லாம் இருக்கு, அவர்களுக்கு நிறைய அடிமைகள்லாம் இருக்கிறாங்க, இன்னும் சில நல்ல விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருப்பதை போன்று கவர்னர் இருக்கிறார்.
உடனே ஜனாதிபதி அவர்கிட்ட ஒரு ரிப்போர்ட் கவர்னர் மீது. இந்த கவர்னருக்கு இவ்வளவு ஆடு எப்படி வந்துச்சு, இவ்வளவு புத்தகம் எப்படி வந்துச்சு, இவ்வளவு அடிமைகள் எங்கிருந்து வந்தார்கள்? உடனே ஜனாதிபதி கூப்பிட்டு கேட்கிறார், கவர்னர் உங்களுக்கு இவ்வளவு எப்படி வந்துச்சு? அரசாங்க நிதியில் இருந்து நீங்கள் எடுத்துக் கொண்டீர்களா அல்லது யாரிடத்திலாவது அபகரித்துக் கொண்டீர்களா? கவர்னர் சொன்னார், இந்த போர்ல கிடைச்ச கனிமத்து பொருள் இருக்கு, அதை நம்ம எடுத்துக்கலாம். அதுல கிடைச்ச பொருள்கள் இருந்து நான் கொஞ்சம் பொருள்கள்னா வேற வேற பொருள்கள்னா நான் வாங்கினேன், அடிமையெல்லாம் வாங்கினது. நான் யாருடைய பொருளையும் அபகரிக்கவில்லை, நான் மலிவாக வாங்கியிருக்கிறேன். சில பொருட்கள் கவர்ச்சியாக நன்றாக இருக்கும், ஆனால் விலை குறைவாக இருக்கும் என்று கவர்னர் ஜனாதிபதி இடத்துல சொன்ன உடனே ஜனாதிபதி சொன்னாங்க, உடனே ஆள் அனுப்புறாங்க ஜனாதிபதி, அந்த பொருட்கள்ல பாதிய இந்த பொது நிதிக்காக நீங்க கொடுத்துடணும் அப்படின்ட்டாங்க. பொது நிதிக்காக வேண்டி நீங்கள் கொடுக்க வேண்டும். உடனே கொடுத்தாங்க. ஒரு கவர்னர் ஆடம்பரமாக இவ்வளவு பொருட்கள் வைத்திருக்கிறீர்கள் ஏன்? ஜனாதிபதி கேட்கிறார். இது யார் சொன்னது? மக்கள் சொல்கிறார்கள். அந்த மக்களுடைய குறையை உடனே நிவர்த்தி செய்கிறார்கள். பொது நிதிக்கு கொடுத்துருங்க. ஒரு கவர்னர் இப்படி இருக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு தனி ஆடை தனியாக செய்கிறாங்க. தனி ஆடையே தயாரிக்கப்படுகிறது. ஒரு முறை உபயோகப்படுத்துறதுக்கு மட்டும் 10 லட்சம் ரூபான்னு எழுதுறாங்க. அந்த ஆடையை ஒரு முறை அதை உபயோகப்படுத்துவதற்காக வேண்டி 10 லட்சம் ரூபாயா. மெர்சிடஸ் மேபேக் என்று ஒரு காரு, அது 650 எண்ணா அந்த நம்பரை சொல்றாங்க. 12 கோடியா அந்த காரு அவங்க உபயோகப்படுத்துறதுக்கு. சாதாரணமா ஒரு சின்ன காரே ஓட்டக்காரே நம்மளால வாங்க முடியல. எதுக்கு நான் பதவிக்கு வரணும் இவ்வளவு சிரமப்படுறாங்கிறது தெரியுது. எல்லாரும் காலையும் போய் விழுகிறாங்களே ஏன்னு தெரியுது. இந்த 12 கோடி காரை அனுபவிக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவை உபயோகப்படுத்தக்கூடிய அந்த ஆடை 10 லட்சம் ரூபாய். ஒரு பதவிக்காக வேண்டி நாட்டை ஆளக்கூடியவர்கள் எவ்வளவு மக்களுடைய பணத்தை செலவு செய்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு எப்படி இருந்தார்கள்? ஒரு கோரிக்கை மனு கொடுக்க முடிகிறதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய் மக்களை சந்தித்தார்கள். என்ன தேவை உங்களுக்கு ஜனாதிபதி? இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னார். இன்னைக்கு கோரிக்கை மனு கொடுக்க முடியவில்லை, பார்க்க முடியவில்லை. அப்படியே கொடுத்தாலும் ஏதோ ஒரு குப்பையில அந்த மனுக்கள் கிடப்பதை நாம் கேள்விப்படுகிறோம். தினசரி நாளிதழெல்லாம் பார்த்தோம், வந்தாங்க, மனுவெல்லாம் கொடுத்தோம். அந்த மனுவெல்லாம் எங்கேயோ ஒரு சென்னைக்கு போற வழியில அது கிடைச்சுன்னு சொன்னாங்க. மக்களை சரிசமமாக பார்க்க வேண்டும், ஆடம்பரங்கள் இருக்கக்கூடாது. நாம் யாராக இருந்தாலும் ஒரு அரசாட்சிக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் அவர்கள் நமக்கு முன்னால் சரிசமம் தான். யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்களுக்குரிய தண்டனை மார்க்கம் என்ன சொல்கிறோம் அதை செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு கூட நீங்க தீங்கு செய்யாதீங்க. அப்படி தீங்கு செய்தால் எனக்கு தீங்கு செய்ததாக அர்த்தம். எனக்கு யார் தீங்கு செய்கிறாரோ அல்லாஹ்வுக்கு தீங்கு செய்து விட்டார். இப்படி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகத்திலே எந்த தலைவர் இப்படி சொல்ல முடியும்? பிற சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் கெடுதி செய்யாதீர்கள், இடையூறு செய்யாதீர்கள், மனம் வருந்தும்படி நடக்காதீர்கள். அப்படி நீங்கள் செய்தால் எனக்கு தீங்கு செய்ததாக அர்த்தம். எனக்கு யார் தீங்கு செய்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விற்கே தீங்கு செய்து விட்டார். அல்லாஹ்விற்கு தீங்கு செய்து விட்டோம் என்று சொன்னால் பிற சமுதாயத்தவர்களை எப்படி மதிக்க வேண்டும், எப்படி கொண்டு வர வேண்டும்? மகாத்மா காந்தி சொல்வார், உமருடைய ஆட்சிதான் இந்தியாவிற்கு வர வேண்டும். ஏனென்றால் மக்களுக்காக அவர் செய்தார், மக்கள் நலனுக்காக இவர் இருந்தார்.
மக்களுக்காக வேண்டிய நல்லதை செய்தார், மக்கள் நலனிலே அக்கறை எடுத்துக் கொண்டார். அதனால் தான் உமருடைய ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னார். மதீனாவிலே வியாபார கூட்டம் ஒன்று வந்து தங்கியிருக்கு. அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் அங்க வந்து தங்கி இருக்க கூட்டத்துக்கு நாங்க பாதுகாப்புறோம், அதாவது நீங்க எல்லாம் எந்த பொருளும் ஏதாவது காணாமல் போகாம உங்களுக்கு பணிவிடை செய்வதற்காகவே நாங்க உங்க கூடயே இருக்கிறோங்கிறாங்க. ஜனாதிபதி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வியாபார கூட்டத்திற்காக வேண்டி பாதுகாப்பு இருக்கு. அப்ப எல்லாம் வந்த கூட்டம் எல்லாம் தூங்குறாங்க, இவங்க பாதுகாப்புக்கு முழிச்சுட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது எங்கே இருந்து. உடனே என்னன்னு பாக்குறாங்க. அந்த குழந்தை அழுகிற சப்தத்துல இவங்க தூங்குறவன்னா முழிச்சிருவாங்க. அப்புறம் சத்தம் குறையுது, திரும்ப அழுகுது, இப்படி 2-3 தடவை. அவங்களுடைய தூக்கம் எல்லாம் வந்த வியாபார கூட்டத்தினுடைய தூக்கம் எல்லாம் கலைஞ்சிருச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் இந்த வீட்டுக்கு போனாங்க. போன உடனே குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. அந்த தாயிட்ட கேட்டாங்க, ஏன் என்ன ஆச்சு, உடல்நிலை சரியில்லையா, ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கு? இந்த குழந்தை அழுகிறதுனால வந்த வியாபார கூட்டம்னா பாவம் தூங்காம முழிச்சுட்டாங்க, உங்களுக்கு தூக்கம் இல்லை, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. அந்த தாய் சொன்னார்கள், இந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த குழந்தை பிறந்து எவ்வளவு நாள் ஆகுது? சும்மா ஒரு 6 மாசத்துக்குள்ளதான் இருக்கும், கொஞ்ச நாள் தான் ஆகுது, ஏன் அதுக்குள்ள நிறுத்தினீங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. நம்முடைய சட்டம் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு பிறந்து 2 வருடங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும், நீங்க ஏன் அதுக்குள்ள நிப்பாட்டினீங்க கேட்டாங்க. அப்ப அந்த தாய் சொன்னாங்க, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல தாய்ப்பால் நிறுத்தினா அந்த குழந்தைக்கு மானியம் ஏதாவது அரசாங்கத்துல கிடைக்குன்னு உங்களுடைய சட்டம் சொல்லுது, உங்களுடைய அரசாங்கத்துடைய சட்டம். நீங்க சட்டம் போட்டிருக்கிறீங்க, குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல தாய்ப்பாலை நிப்பாட்டிட்டா அந்த குழந்தைக்கு மானியம் கிடைக்கும் அரசாங்கத்துல இருந்து. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படி பதறிட்டாங்க. சுபஹ் நேரம் வந்துச்சு, தொழுக வைக்கிறாங்க. தொழுது முடிச்சாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில வந்தாங்க. பார்த்தா அவங்களுடைய கண்கள் எல்லாம் சிவந்திருக்கு, அப்படியே அழுது அழுது தண்ணீர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சஹாபாக்கள் கேட்டார்கள், தோழர்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, என்ன நீங்க அழுதீங்களா? என்னால் சுபஹ் தொழ வைக்க முடியவில்லை, காரணம் தாய்ப்பாலை நிறுத்தினால் மானியம் கிடைக்கும் என்று அவர்கள் உணர்ந்து அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை நிறுத்தி விட்டார்களே, அதை நினைத்து நான் அழுதேன், இன்னும் உடலெல்லாம் பதறுகிறது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், இனிமேல் குழந்தை பிறந்தாலே மானியம்தான். ஒரு குழந்தை அழுகிறது என்று சொன்னால் தாய்ப்பால் இல்லை, பசி. அந்த பசிக்காக வேண்டி மானியம் கிடைக்கும் என்று அந்த பசியை அவர்கள் நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு மானியம் தேவையில்லை, அப்படிப்பட்ட பதவியே எனக்கு தேவையில்லை, இனிமேல் குழந்தை பிறந்தாலே மானியம் அரசாங்கத்திலிருந்து கொடுப்போம் என்று சொன்னார். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த குடியரசு, எப்படி அவர்கள் அரசாட்சி செய்தார்கள். அதனால் தான் மகாத்மா காந்தி சொல்லுவார், உமருடைய ஆட்சி தான் இந்தியாவுக்கு வேணும்னு சொன்னார். அவ்வளவு மக்களுக்காக வேண்டி நல்லதை செய்யக்கூடிய ஒரு உயர்ந்த ஆட்சி. நாம் குடியரசு என்று நாம் கொண்டாடுகிறோம், ஆனால் நேர் மாற்றமாகத்தான் பல நாடுகளிலே இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். அந்த குடியரசிற்கு உரிய சட்டங்கள் என்னமோ, என்ன மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அல்லாஹ் தர வேண்டும், தருவார். உயர்வான அந்த சட்டங்கள், சிறப்பான சட்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள் எவ்வளவு மக்களுக்கு சேவை செய்வதிலே
சாதாரணமாக நடந்து கொண்டார்களோ அதே போன்ற ஒரு ஆட்சியை அல்லாஹ் நமக்கு தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்லாஹி. Thank you.